ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எல்லாம் முடிஞ்சே போச்சு. நான் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த சாரியை உடுமலையில் வாங்கினேங்க. அதனால் என்கிட்ட லிங்க் எல்லாம் இல்லை. இதே சாரி அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னும் எனக்கு தெரியலை. அங்கேயே தான் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சாரியில் இருக்க ஏதாவது 2-3 கலர் எடுத்து கீழே ப்ளவுஸில் மட்டும் த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாரியோட மெட்டீரியல் செமி டஸ்ஸர் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலை. பசங்களோட காஸ்டியூம் அதுக்கப்புறமா அவரோடது எல்லாமே வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூரில் வாங்கினது தான். எழிலோடதும் என்னோடது மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரிலங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் இவருக்கு வேலை இருக்கும். மாங்குன்னு உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பாரு. அவர் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தெரியாதனமாக இவனுங்களை வேற நான் கிளப்பி விட்டுட்டேன். கிளம்பி ரெடி ஆகிட்டோம்ல, வாங்க வெளியில் போகலான்னு ஒரே ரகலை. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். எழில மட்டும் நீங்கள் பாருங்கள், அந்த அட்டென்ஷன் பொசிஷனில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அதுலேயே தான் நிற்பான். அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னதுனால கேர்ஃபுல்லாக அதை பிடிச்சிக்கிட்டு இப்படியே தாங்க கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்தான். எங்களுக்கு சிரிப்பே தாங்கலை. கொஞ்சமாவது நகுந்துக்க குட்டி அப்படின்னா, இல்லை நான் இப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு ஸ்டெடியாக அந்த ஒரு பொசிஷன்லையே தான் நின்றுக்கிட்டு இருந்தான். மத்தாப்பு மட்டும் விட்டுக்கலாம், அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால் அது நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்ச நேரம் பசங்களோடு அதை விட்டுட்டு தீபாவளியை சூப்பராக முடிச்சாச்சு. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?